அந்த ஹிட்லர் எப்படி ஒரு போருக்கு ஆயத்தமானான் இறந்தது போலத்தான் இன்னைக்கு ட்ரம்போட நடவடிக்கைகள் இருக்கு. உலகை ஒரு போருக்கு தள்ளி விடுவது. இதில் அவனுக்கு தடைகள் என்னென்ன இருக்குன்னா, வம்பு இழுத்து போருக்கு இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்குன்னு தான் அர்த்தம். போர் மூளாமல் இருக்கணும்னா அதற்கான நிபந்தனை என்னன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்க இஸ்லாமிய கொள்கைப்படி பேரழிவு ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்க போறது. ஆனால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போயிடுங்கிற ஒரு நிலைமை வருமானால் நாங்கள் அணு ஆயுதத்தை வல்லரசுகள் இன்னைக்கு உலக அளவில் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மூன்றும் வல்லரசுகளாகத்தான் இயங்குறாங்க. எந்த ஒன்றும் அமைதிக்கான அரசு, நீதிக்கான அரசுலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையில் அமெரிக்கா போர் தொடுத்தால் தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எல்லா முயற்சிகளுக்கும் பின்னால் இருப்பது என்னன்னு சொன்னாங்க. வணக்கம். ஈரான், அமெரிக்கா இந்த ரெண்டுத்துக்குமான மோதல் குறித்து நம்மளே பேசியிருக்கோம். இப்போது அமெரிக்கா எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஒப்புக்கலைன்னா எந்த நேரமும் அமெரிக்காவுடைய அந்த விமானங்கள் தாங்கிய போர்க்கப்பல்களை தாங்கிய ஒரு கப்பலும் வந்திருக்குது. இது எந்த நேரமும் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு போர் வெடிப்பதற்கான சூழல் இருக்குது, அதாவது ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கிற நிலையில் இந்த போர்க்கப்பல் வந்திருக்குது. இது அரசியல் அரங்கத்தில் எவ்வளோ முக்கியத்துவமானதாக பார்க்குறது? அதான் அந்த கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடாவினுடைய ஒரு முனையில் இருப்பது தான் ஹோர்முஸ் நீரிணைன்னு பேர். பழைய காலத்தில் ஜலசந்திம்பாங்க, அதான் நீரிணை. அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதிக்கு தான் இந்த போர்க்கப்பல் வருது. ஏற்கனவே ஈரான் அந்த பகுதியில் அதனுடைய கடற்படையெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த போர்க்கப்பலை அனுப்புவோம், நீங்கள் அதை தாக்கக்கூடாது, அதன் மீதான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா நாங்கள் அதை திரும்ப தாக்குவோம். அதாவது வம்பு இழுத்து போருக்கு இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஈரானை வம்புக்கு சண்டைக்கு இழுக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தணும், சமாதானமாக போகணும் என்ற நோக்கத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த வளைகுடா நாடுகள், அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை மூலம் இதை முடிக்கணும், அந்த போர் மூளாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த போர் மூளாமல் இருக்கணும்னா அதற்கான நிபந்தனை என்னன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும். அந்த அயோத்தல்லா கமேனி பதவி விலகணும். இப்போ இருக்கிற ஈரானுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் அவர் பதவி விலகணும். இவங்களுக்கு ஆதரவான சக்திகள், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவான சக்திகள் கையில் அதிகாரம் போகணும். இது அந்த கிளர்ச்சிகள் அங்கே நடந்துச்சு. இது இவங்களுக்காக நடக்கலை, பல காரணங்களுக்காக நடந்துச்சு. சென்ற முறையை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த கிளர்ச்சிகளை வைத்து கொண்டு நீ ஆட்சியை மாற்றுங்க, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தைரியம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் ஈரான் மக்கள் எதிர்வினையாக பெருமளவில் தெருக்களில் இறங்கி அவங்க ஆட்சிக்கு ஆதரவாகவும் அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாடும் எடுத்தாங்க. இப்போ ஈரானுக்குள்ளேயும் அமெரிக்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பெரிய அளவில் நடந்துச்சு. ஈரானோடு அவ்வளவு நட்பு இல்லாத பல அரபு நாடுகள், அந்த நாடுகள்லேயும் அதே நிலை ஏற்பட்டுச்சு. ஐரோப்பிய நாடுகள்லேயும் வேறு காரணங்களும் இருக்குது. இதோடு சேர்ந்து இப்போ கிரீன்லாண்டை டென்மார்க் கையிலிருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுறார் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கான எதிர்ப்பு, இப்படி பல காரணங்கள்னால அது தடைப்பட்டிருக்கு. ஆனால் எப்படியும் ஒரு போரை நடத்திடணும், போருக்கு இழுக்கணும், இந்த போர் நெருக்கடி ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குன்னு அவங்க திட்டமிடுறாங்க. அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் இஸ்ரேலுக்கு தடை இல்லாமல் போகும். ஏற்கனவே காசாவில் போர் நடத்தி நிறுத்தியிருக்காங்க இல்லையா, தடை இல்லாமல் போகும். எகிப்து, சவுதி அரேபியா, ஜோர்டான் இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோடு உடன்படிக்கைக்கு வர வேண்டி வரும். இது பாலத்தீனத்துக்கான கதவுகளையும் நிரந்தரமாக மூடிடும், அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை உறுதி செய்யும். என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, 3 வல்லரசுகள் இன்னைக்கு உலக அளவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மூன்றும் வல்லரசுகளாகத்தான் இயங்குறாங்க. எந்த ஒன்றும் அமைதிக்கான அரசு, நீதிக்கான அரசுலாம் ஒன்றும் கிடையாது. சைனா பொருளியல் வல்லரசு. அவங்களுக்கு பெருமளவுக்கு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்வது, வணிகம் செய்வது, எரிபொருள் உட்பட ஒவ்வொரு சந்தையிலும் அவங்க போட்டியாக நிற்கிறாங்க.
இப்போ வெனிசுவேலாவில் அதுதான் அவங்க பார்த்தோம். நம்ம வெனிசுவேலா வந்து சைனாவுக்கு எண்ணெய் கொடுக்குது. எண்ணெய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலர்களில் கொடுக்காம சைனீஸ் நாணயத்திற்கே கொடுக்குதுங்கிறது பிரச்சனை. ருஷ்யா புத்தினை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு முடியுமோ அந்த எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்ளணும், நாடு பிடிக்கணும். அந்த அவர் நாடு பிடிச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ உக்ரைனில் ஒரு பகுதியை அவங்க பிடிச்சி ஆக்கிரமிப்பில் வச்சுருக்காங்கன்னா, ஏற்கனவே கிரிமியாவை பிடிச்சாங்க, அதை ஒத்துக்கணும் உலகங்கிற கண்டிஷன் போட்டாங்க. இப்போ அந்த பிடிச்ச பகுதியெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் போரை நிறுத்திக்கிறேன். இதுதான் புத்தினோட கண்டிஷன். உங்களுக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஒன்று டாலரை பாதுகாக்கணும், ரெண்டாவது இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும். காசாவை ஒரு காரணமாக இப்போ அணுவை வந்து ஆயுதங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம், அணு சம்பந்தமான அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்துக்கு ஈரான் உடன்பட்டுச்சுன்னா இந்த போருக்கான நிறுத்தத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது ஏற்கனவே வந்து ஈரான் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய அணுசக்தி சோதனைகளுக்கு அணு ஆயுதத்துக்கானது அல்ல. ஆனால் உலகம் பூராவுமே ஒரு அறிவியல் உண்மை என்னன்னா, அணு அமைதி வழி பயன்பாட்டுக்காக, அதாவது மின்சாரம் தயாரிப்பதற்காக அணுவை பிளப்பது அல்லது இணைப்பது, ஃபியூஷன் அல்லது ஃபிஷன், இதற்கும் குண்டு தயாரிப்பதற்காக இதே சோதனையை நடத்துவதற்கும் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியாவிலேயே வந்து அந்த ஹோமி பாபா இன்ஸ்டியூட் தொடங்கும் போது நேரு உறுதி கொடுத்தார், அமைதியான உபயோகத்துக்கு தான். ஆனால் பின்னால் பொக்ரானில் அதை குண்டு சோதனைக்கு அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, எங்கள் இஸ்லாமிய கொள்கைப்படி பேரழிவு ஆயுதங்களை நாங்கள் வந்து தயாரிக்க போகிறதில்லை, ஆனால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போயிடுங்கிற ஒரு நிலைமை வருமானால் நாங்கள் அணு ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இல்லை. அவங்க ஏற்கனவே போய் ஒரு குண்டு போட்டு அணுசக்தி நிலையங்களை எல்லாம் ஊடுருவி போய் அழிக்கிற முயற்சியெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பலிக்கலை. இஸ்ரேல் வந்து மொசாதை கொண்டு ஈரானிய விஞ்ஞானிகளை படுகொலை செய்தது. ஈரானில் தஞ்சம் புகுந்திருந்த பாலத்தீன தலைவர்களை படுகொலை செய்தது. பக்கத்தில் இருக்கிற கத்தாரில் வந்து அவங்க தங்கி இருந்தவர்களை இரவோடு இரவாக கொண்டு ஊசி எல்லாம் தாக்கியது. எல்லாம் வேற, அதாவது நாசு வேலை செய்கிறது, தளபதிகளை கொலை செய்கிறது, விமானத்தில் வந்து கொண்டு போகிறது, எல்லாம் வேறு. ஆனால் அந்த நாட்டை போரில் அடக்கி அந்த நாட்டை பிடிக்கிறதுங்கிறது வேறு. அது ஈரானிய மக்கள் வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய காவல் படை என்பது இருக்குல்ல, அது வெறும் கூலிப்படை கிடையாது. அது ஈரானை பாதுகாக்கிறதுலையும் அமெரிக்க எதிர்ப்பு, இஸ்ரேலிய எதிர்ப்பு, பாலத்தீன ஆதரவுலையும் ஊறிய ஒரு படை. இதே போன்ற வேறு படைகளோடும் அவர்கள் நெருக்கமான ஒரு அலையன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு இயக்கங்களின் கூட்டணி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது ஹமாஸாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்புகளோட அந்த ஹூதீஸாக இருக்கலாம், இவங்களோடையெல்லாம் அவங்க ஒரு தொடர்பு வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஈரான் தான் உதவியாக இருக்குது. ஈரான் நல்ல எண்ணெய் வளம் பொருந்திய நாடு, அவங்கள்ட்ட எல்லா விதமான நவீனமான வசதிகளும் இருக்குது. உண்மையில் அமெரிக்கா போர் தொடுத்தால் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா. ஆமாம், ஏன்னா ஒன்றும் இல்லை, 3 வல்லரசுகளில் 2 வல்லரசு ஈரானுக்கு துணை நிற்பாங்க. அதாவது நேரடியாக வெளிப்படையாக சண்டைக்கு வர்றாங்களோ இல்லையோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானுக்கு துணை நிற்பாங்க. நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பின்பலமாக போக மாட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு துணை வர வேண்டிய அரசுகள் எது? இஸ்ரேல் இயல்பாக அது அவனுக்கு துணையாக வரக்கூடியது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வரமாட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்து கிரீன்லாந்து விஷயத்தில் அவங்களுக்கு வருத்தமும் இருக்குது. தொடர்ந்து அமெரிக்காவினுடைய நெருக்கடி அந்த நாடுகளுக்கு இருக்குது. ருஷ்யா கிட்ட எதுவும் வாங்க. இப்போ அரபு நாடுகள், இப்போ ஈரானுக்கு பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள், யுஏஇயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரியான நாடுகள் இருக்காங்களே, இப்போ இவங்களாம் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளாக இருக்காங்க. ஆமாம், இவங்க இந்த விஷயத்தில் ஈரானுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு என்ன காரணம்? அமெரிக்கா எதிர்ப்பான ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, அவங்க போரை விரும்பலை. அந்த பகுதியில் போர் என்பது எல்லாருக்கும் அழிவு. அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற வணிகம், அவங்களுடைய உறவுகள் எல்லாத்துக்கும் கேடு. அந்தந்த நாடுகளில் எழுச்சிகள், கலவரங்கள் உருவாகும். இப்போ சவுதி அரேபியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்கள் பாலத்தீனத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க எப்பயுமே. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ராஜ குடும்பம் ஆதரிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. எனவே அந்த மக்களை எதிர்த்து பகைத்து கொள்ள விரும்ப மாட்டாங்க இயல்பாகவே. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே கிட்டத்தட்ட இஸ்ரேலோடு ஒரு நட்பு ஒப்பந்தம் போடக்கூடிய அளவு நெருங்கி இருந்தாங்க. அப்போ தான் இந்த காசா தாக்குதல் நடைபெற்று, ஹமாஸுடைய தாக்குதல். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒப்பந்தமெல்லாம் பண்ணிக்கிறோம், நட்பாலாம் இருக்கிறோம், ஆனால் வந்து முதல்ல பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கணும். பாலஸ்தீன அரசு உருவானால்தான் இஸ்ரேலோட நாங்கள் ஒப்பந்தம் போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஜோர்டான் அதே போல் தான். ஜோர்டான் வந்து சவுதி அளவுக்கு அதிக பிரச்சனை இல்லை. ஜோர்டான் நிறைய ரகசிய உறவுகள் இஸ்ரேலோட வச்சுருக்கிறாங்க.
இஸ்ரேலுக்கு ஒரு பொருளியல் நெருக்கடி ஏற்படும் போது ரகசிய உதவிகள்லாம் ஜோர்டான் பண்ணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நீண்ட நாள வரலாற்று நோக்கமே என்னன்னா, மேற்கு கரையை வந்து பாலத்தீனத்துக்கிட்டேருந்து பிடுங்கி ஜோர்டான் தன்னோட இணைச்சிக்கணும்னு விருப்பப்படுது. ஜோர்டான் ஆற்றினுடைய மேற்கு கரை இருக்கு பாருங்க, 67 போரில் தான் இஸ்ரேல் கைப்பற்றிச்சு. இப்போ அது வந்து இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையின்படி இந்த மேற்கு கரை ஒரு பாலத்தீனியன் அத்தாரிட்டி கையில் ஒப்படைக்கப்பட்டது. பேருக்கு தான் பாலத்தீனியன் அத்தாரிட்டி, இந்த அப்பாஸ்லாம் இருக்கிறார். ஆனால் எல்லாம் முழுக்க யூத குடியேற்றங்கள், முழுக்க ஒரு சிறைச்சாலை போல தான் பாலத்தீனர்களுக்கு அது அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால் வேண்டி ஜோர்டானுடைய ஆசை என்னன்னா, இதில் வந்து பாலத்தீனர்கள் தோற்கடிக்கப்பட்டால் இந்த பாலத்தீனத்தினுடைய ஒரு பகுதியை ஜோர்டானோடு இணைத்து கொள்ளலாம். இஸ்ரேல் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக அதை விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கும். ஏன்னா தனக்கு எல்லையில் எதுவும் பகை இல்லாத ஒரு நிலை வரணும், தன்னுடைய பாதுகாப்பு தான் அதுக்கு முக்கியம் அப்படின்னு கருதும். இவ்வளவு இருக்கு. ஆனால் சுருக்கமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, ட்ரம்பினுடைய இந்த ஒரு கப்பல் அனுப்புகிற நடவடிக்கை மட்டும் இல்லை, அதாவது 2 கோணத்தில் அவர் முயற்சி பண்ணார். ஒன்று, போர் தளவாடங்களை பெருக்குவது, போர் சூழலை உருவாக்குவது, போருக்கு அணியப்படுத்துவது, இது ஒரு பக்கம் செய்கிறார். இன்னொரு பக்கம் அரசதந்திர வகையில் தனக்கு ஆதரவாக ஒரு கருத்தை உருவாக்கி கொள்வது, தனக்கு எதிராக இருக்கிறவர்களை எல்லாம் தனிமைப்படுத்துவது, அந்தந்த நாடுகளில் கிளர்ச்சிகள் குழப்பங்கள் ஏற்பட செய்வது, இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு பாருங்க. இந்த எல்லா முயற்சிகளுக்கும் பின்னால் இருப்பது என்னன்னு சொன்னால், முதலுலகப் போர் முடிந்து அவங்க வந்து வெர்சை உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஜெர்மனியிடமிருந்து அவங்களுக்கு அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு இடங்களையும் பிடுங்கி, அவங்களுடைய காலனிகளை எல்லாம் பிடுங்கி, அவங்கள்ட்டேருந்து பெரிய அளவில் இழப்பீட்டு தொகை வாங்கி, ஜெர்மானிய மக்களிடம் ஒரு பெரிய வெறுப்பு உணர்வை, போர் ஆதரவு மனசு வந்துச்சு. அதை ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டான் பாருங்க. இத்தாலியில் அதே போல் முசோலினி. இப்போ எல்லாத்தோட முக்கியமாக ஒரு ஹிட்லர் எப்படி வந்து அன்னைக்கு ஒரு உலகத்தில் போர் ஆபத்துக்கான ஊற்றுக்கண்ணாக ஹிட்லர் உருவானது போல, இன்னைக்கு அந்த இடத்துல ட்ரம்ப்பை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழியாக தான். முதல் உலகப் போருக்கு பிறகு 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஒரு ஹிட்லர் காரணமாக இருந்தான். அவன் பக்கத்து நாடுகளை எப்படி பிடிக்கலாம், உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு ஐரோப்பிய நாடுகளுக்கான வளர்ச்சி பெற்ற நாடுகள், பெல்ஜியம், நெதர்லாந்து, பிரசல்ஸ், அந்த நாடுகளை பூரா பிடிக்கிறது. அடுத்து பிரான்ஸை பிடிக்கணும், ஐரோப்பா முழுவதையும் வளைக்கணும். இன்னொரு பக்கம் கிழக்கே படையெடுத்து சோவியத் யூனியனை ஒழிச்சு கட்டணும், அதை பிடிக்கணும். இப்படி திட்டமிட்டு அதுக்கான படைகளை வளர்த்து, அதுக்கான சூழல், அதுக்கான உடன்படிக்கைகள் மாறி மாறி செய்கிறது. அதுதான் இந்த மியூனிச் உடன்படிக்கையெல்லாம் பண்ணதெல்லாம். போலந்தை பிடிக்கணும், இந்த மாதிரி திட்டமிட்ட மாதிரி அந்த ஹிட்லர் எப்படி ஒரு போருக்கு ஆயத்தமானாப்லையோ, ஜெர்மனியை ஆயத்தப்படுத்தினாப்ல, அவனுக்கு துணையாக அங்கே இத்தாலியில், இப்போ ஜப்பானில் டோஜோ, இந்த மாதிரி நடந்தது போலத்தான் இன்றைக்கி ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் இருக்குது. அதான் சுருக்கமாக புரிஞ்சேன். உலகை ஒரு போருக்கு தள்ளி விடுவது. இதில் அவனுக்கு தடைகள் என்னென்ன இருக்குன்னா, நிறைய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை பற்றி கவலைப்படுறவனா தெரியல. 1823 அன்னைக்கு வந்து ஐநா கிடையாது, ஐநாவுக்கு முன்னதாக இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிடையாது, சர்வதேச சட்டங்கள்ங்கிறது கிடையாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கார், தடியெடுத்தவன் தண்டல்கார். இந்த சூழல் இருந்தபோது அங்கே மன்ரோ என்று ஒரு குடியரசுத் தலைவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அங்கே அமெரிக்காவில் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுகிற வெள்ளையர்களை கொண்டது. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பானியர்கள் இருக்கிறாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிறாங்க, இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறாங்க. பெரும்பாலும் வந்து இவங்க தான். இப்போ அயர்லாந்துக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய பகுதியும் ஆங்கிலம் பேசக்கூடிய பகுதியுமாக கனடா இருக்குது. இதுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, மெக்சிகோ, கியூபா, ஜமைக்கா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வந்து தென் அமெரிக்க நாடுகளில், கரிபியன் கடலோர நாடுகள் எல்லாம் ஸ்பானிய மொழி பேசக்கூடிய நாடுகள். தென் அமெரிக்கா அப்படி தான். 2 நாடு வந்து போர்ச்சுகீசிய மொழி பேசுகிற நாடு, பிரேசில் இன்னொரு நாடு, பாக்கி எல்லாம் வந்து ஸ்பானிய மொழி பேசக்கூடிய நாடுகள். இப்போ கியூபாவெலாம் ஸ்பானிய மொழி பேசக்கூடிய நாடு தான். இந்த ஸ்பானிய மொழி பேசக்கூடிய நாடுகள் ஸ்பெயின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க. அங்கெல்லாம் விடுதலை எப்படி, அமெரிக்கா எப்படி பிரிட்டனிடமிருந்து தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து விடுதலை பெற்றார்களோ, அதுபோல் இந்த நாடுகளெல்லாம் ஸ்பெயினிடமிருந்து விடுதலை.
அந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கினவர் தான் சிமன் பொலிவர். அவர் பேரால தான் இப்போ இந்த வெனிசுவேலா உட்பட 5 நாடுகளுக்கு பொலிவேரியன் அலையன்ஸ்னு பேர். இந்த நாடுகளுடைய கூட்டணிக்கு பொலிவர் பேரில். பொலிவர் வந்து வெனிசுவேலாக்காரர் தான். வெனிசுவேலாவில் ஒரு படைத்தளபதியாக இருந்தவர். ஸ்பெயினில் போய் படித்தார், ஸ்பெயின்லேருந்து பயிற்சி பெற்றார். இங்கே வந்து படை நடத்தி தான் ஒவ்வொரு நாடாக அவங்க வந்து விடுதலை பண்ணாங்க. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் அன்னைக்கு இந்த நாடுகள் விடுதலை பெற்ற போது அமெரிக்கா என்ன சொன்னிச்சுன்னா, இந்த தென் அமெரிக்கா முழுவதும், மத்திய அமெரிக்கா முழுவதும், அதாவது அமெரிக்க கண்டம் முழுவதுமே எங்களுக்கு கொள்ளைப்புறம். இந்த நாடுகளுடைய மாற்றங்கள், அரசியல் எதுலேயும் வந்து ஐரோப்பிய நாடுகள் தலையிடக்கூடாது. ஸ்பெயினோ மற்ற நாடுகளோ தலையிடக்கூடாது. அந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அது எங்களுக்கு நேர்ந்ததாக கருதி கொள்வோம். அதுக்கு பேர் தான் மன்ரோ டாக்ட்ரின்னு பேர். இப்போ இந்த மன்ரோ டாக்ட்ரின், அமெரிக்காவுக்காக அவங்க வச்சிருந்த மன்ரோ டாக்ட்ரினை தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் புதுப்பிக்கிறார். இதுக்கு பேர் டன்ரோ டாக்ட்ரின். இது பேரே வந்து மன்றோ மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுறதுனால இது டொன்ரோ டாக்ட்ரின்ங்கிறாங்க. இதை வைத்து கொண்டு அவர் என்ன பரப்புரை செய்கிறாருன்னா, நாங்களை கேட்காம இங்கே இந்த பகுதியில் எதுவும் செய்யக்கூடாது. சரிங்க தோழர். அமெரிக்கா ஈரான் தொடங்கி அதுக்கப்புறம் இப்போ புதிதாக ட்ரம்ப் உருவாக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய எதிர்நிலை இருக்குது, உலகம் எதை நோக்கி போகணும், அது இன்னை வரையும் அது எதை வச்சு காத்து கொண்டு இருக்குது அப்படின்றத கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கள் நேருக்கு மிக நன்றி. நல்லது.